slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow. டாபிக் என்னன்னா HTML பேசிக்ஸில் டேபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து HTML பேசிக்கோட 60 வீடியோ. ஓகேவா? இப்போ டேபிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டேபிள்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபார்மேட்டிக் கண்டென்ட் டு பி டிஸ்பிளேட் ஆன் தி வெப் இன் த ஃபார்ம் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். கரெக்டாக? இப்போது இதில் என்ன சொல்கிறான்னா, ஒரு டேபிள்ங்கிறது கன்ஃபார்ம் அதில் ரோஸும் இருக்கும் காலம்ஸும் இருக்கும், இல்லைனா ரோவும் இருக்கும் காலமும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த டேபிள்ங்கிறது எப்படி இதில் டிஸ்பிளே ஆகும்னா, இந்த சைடு அதாவது அப் டு டவுன் இருந்துச்சுன்னா அது காலம், ரைட் டு லெஃப்ட் இல்லை லெஃப்ட் டு ரைட் இருந்துச்சுன்னா அது வந்து ரோன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் டேபிள். இப்போ இந்த டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. என்னது, HTML க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்னா, இங்கே பாருங்கள், ஓப்பன் டேபிள் க்ளோஸ் டேபிள்குள்ளே தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம். அதில் கேப்ஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா, அந்த டேபிளோட ஹெட்டிங், அதாவது டோட்டலாக இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எடுத்தோன்னா அதோட டோட்டல் ஹெட்டிங் இருக்கும்ல, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு இது பண்ணுற மாதிரி அதான் கேப்ஷன். இப்போ டிஆர்னு இருக்கா, இந்த டிஆருங்கிறது என்னத்தை குறிக்குதுன்னா டேபிள் அந்த ரோவோட ஹெட்டிங். இப்போ இதில் வந்து எனக்கு 2 ரோ இருக்குது, 2x2 டேபிள். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து இதில் 2 ரோ இருக்குது. என்னென்ன ரோனா, ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2ன்னு இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோக்கான ஹெட்டிங்கை மேலே கொடுத்துருவேன், செகண்ட் ரோக்கான ஹெட்டிங்கை கீழே கொடுத்துருவேன் இந்த ஹெட்டிங் 2ல். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் டிஆர்னு ஓப்பன் பண்ணி இங்கே வந்து டிஹெச்னு போட்டோமா, டிஹெச்ங்கிறது ஹெட்டிங். டிடிங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்க போகிற அந்த ஒரு வேல்யூ, அதாவது இப்போ டேபிள்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டேபிள் ரோ 1 ரோ 2ன்னு பிரிக்கிறோமா, அந்த கொடுக்க போகிற அந்த ரோவில் கொடுக்க போகிற வேல்யூ. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்குன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கில் கொடுக்க போகிற ஒரு வேல்யூவை தான் என்ன சொல்லுவோன்னா ரோ 1 வேல்யூ அப்படின்னு நம்ம இங்கே கொடுப்போம். இங்கே வந்து நான் இப்போ ஒரு 100 கொடுக்குறேன். செகண்ட் ரோக்கான அந்த ஃபஸ்ட்டு ரோக்கான செகண்ட் வேல்யூவை நான் வந்து ஒரு 40 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன் சின்டாக்ஸை. நெக்ஸ்ட்டு அடுத்த டேட்டா வந்து ரோ 2 வேல்யூ 1 2ன்னு இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்த்தாச்சா? இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இதோட எக்ஸாம்பிள்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஆர், இந்த டிஹெச், இந்த டிடி இப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போது நான் ஒரு எம்டி பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதோட திக்னஸை நான் அதிகமாக்கிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா டிஆர்னா என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? டிஆர் இப்போனா என்னன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? டிஆர் வந்து இங்கே எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோமா, இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். ஓகேவா? சில டேக் வந்து இருக்கும் வெறும் ஓப்பன் மட்டும் இருக்கும், ஆனால் இது வந்து ரெண்டுமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். ஓகேவா? இப்போது இந்த டிஆருங்கிறது எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டேபிளோட ரோஸ். ஓகே, டேபிளோட ரோஸை தான் டிஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. எது நம்ம டிஆர் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, டேபிளோட ரோ. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஹெச். ஃபஸ்ட்டு டிஹெச் பார்த்துருவோம், அதுக்கடுத்து டிடி பார்ப்போம். டிஹெச் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அதாவது டிஹெச் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டேபிளோட ஹெட்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது டேபிள்குள்ளே நம்ம எத்தனை ரோன்னு கிளாஸிஃபை பண்ணிடுவோம், அந்த கிளாஸிஃபை பண்ணதில் அந்த ரோக்கான ஹெட்டிங்கை வந்து இந்த டிஹெச் வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அந்த ரோட ஹெட்டிங். ஓகே, அந்த ரோட ஹெட்டிங்கை வந்து டிஹெச் டிஃபைன் பண்ணுது. இப்போ டிடி என்ன பண்ணுதுன்னா அந்த ரோல வர அந்த ரோக்கு கொடுக்க போகிற டேட், அதாவது டேட்டா கிவன் டு தி ரோ, இதுதான் வந்து டிடி டிஃபைன் பண்ணுது. இதை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதான் ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க, பார்க்க நல்லா இருக்காது, பட் ஆனால் இதான் ஒரு டேபிள்.
இது வந்து ஹெட்டிங். ஓகே, இது வந்து டேட்டா, அதாவது இந்த 2 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதான் ரோ 1, இதான் ரோ 2. அதே மாதிரி இது காலம் 1 காலம் 2ன்னு சொல்லுவோம். அது இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ரோ 1 ரோ 2 பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ ரோ 1ல் வந்து நான் கொடுக்க போகிற வேல்யூ v1, ரோ 2ல் நான் கொடுக்க போகிற வேல்யூ v2. சரி, ரோ 1லேயே செகண்டில் கொடுக்க போகிற வேல்யூ v2. ரோ 2ல் கொடுக்க போகிற வேல்யூ வந்து v2. ரோ 2ல் கொடுக்க போகிற ரெண்டாவது வேல்யூ வந்து v1. ஓகேவா, இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிய வச்சிடுறேன். டிஆர்ன்னு நம்ம ஒன்று எடுத்துருக்கோமா? இந்த டிஆருங்கிறது என்னன்னு சொன்னேன்னா ரோன்னு சொன்னேன். கரெக்டாக டேபிளோட ரோவோட இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கான்? இங்கே வந்து 2 ரோ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கான். கரெக்டாக இதுக்குள்ளே நம்ம 2 ரோ கொடுத்துருக்கோம். என்னது, இந்த ரோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோன்னு 2 கொடுத்துருக்கோம். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோன்னு 2 ரோ கொடுத்துருக்கோம். கரெக்டாக இதை வந்து R1 R2ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த THங்கிறது என்னன்னா இங்கே கொடுக்குற ஹெட்டிங் இருக்குல்ல, இதுதான் வந்து TH. ஓகே, இதுதான் வந்து இந்த 2 ஹெட்டிங் தான் வந்து நம்ம THக்குள்ளே டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா, இதுக்கு அடுத்தது இங்கே TDன்னு ஒன்று கொடுத்தோமா? இந்த TDங்கிறது என்ன பண்ணுன்னா, இந்த V1 V2 V3 இந்த வேல்யூவெல்லாம் இருக்குல்ல, V1 V2 V2 V1 இந்த வேல்யூ, இந்த 4 வேல்யூமே இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிங்க்கில் வச்சுருக்கேன். இந்த சாரி பிங்க்கில் வச்சுட்டேன்னா சரி பரவாயில்ல. இந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லா வேல்யூவையும் நம்ம டிடியை வச்சு தான் டேட்டாவை வந்து கொடுப்போம். இந்த டிடிங்கிறது நான் சொன்ன மாதிரி டேட்டா கிவன் டு தி டேபிள். ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம டேட்டா கொடுப்போம். இவ்வளோ தான் வந்து HTML டேபிள்ங்கிற இது வந்து இவ்வளோ தான். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் மைண்டுக்கு. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்துச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Ching tabak dum dum.